பிங்கி, என்னையே இங்கே கூட்டிகிட்டு வந்த? வீட்டில் வெட்டியாக தானே இருக்க போகிறேன். ஃப்யூச்சரில் வேலை வேணும்னா அப்போ எங்கள் கம்பெனிலே ஜாயின் பண்ண வைக்கணும்னா உன்னை கண்ணில் காமிச்சா தானே பண்ண வைக்க முடியும். அதுக்கு தான் கூப்பிட்டு வந்தேன். ஏண்டி அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் போதும் இல்லை? அப்போ பார்த்து இன்டர்வியூவில் கொஷின் கேட்டு தாண்டி செலக்ட் பண்ணுவாங்க, கண்ணில் பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க. நீ ஏதோ ரெண்டு அர்த்தத்தில் பேசுகிற மாதிரி இருக்கு பிங்கி. சார் வேறு உன்னை பார்க்கணும்னு சொல்லி என் உசுர் எடுத்தாரு. 2 பேருக்கு தெரிஞ்சதுன்னா என்னை கொன்னுடுவீங்க. அதனால தான் உண்மையை சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணி தொலைகிறது? அதுக்கு எதுக்குடி இவ்வளோ கூப்பிட்டு வந்த? தேவையில்லாத பிரச்சனை வர போகுதுடி. ஏதாவது சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வராது. எதுக்கு எடுத்தாலும் சும்மா. உனக்கு சீனியர் நானா இல்லையாடி? பேசாம வாடி. என்னமோ பண்ணி தொலை. சொன்னால் மட்டும் கேட்கவா போகிறீங்க? ஏண்டி இவ என்ன அடக்க ஒடுக்கமாக பொம்பளை மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்கா? என்னாலே நம்ப முடியலையடி. இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் வேர், அதனால தான் உங்கள் அக்கா போட்டு வந்திருக்கா. பேசாம வாடி. அவள் போடுறதே அதிசயம். ஆமாம், நீ சொன்னது கரெக்டு தான். பொறுமையாக இருக்கேன். என்ன சீண்டி பத்துறாதீங்க. நல்லா இருக்காது சொல்லிவிட்டேன். பேசாம இருடி. அப்புறம் அது மேதான் முருகமரை ஏறின மாதிரி ஏறி அமைதியா இருக்கு. இவளை பார்த்தாலே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான, எங்கேன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குதே. என்னடா இது, அடுத்து ரகு சாருக்கு வேற வேலை பார்க்கணும் போலயே. இவர் வேற அவளை எதுக்கு இப்படி குறுக்குறுன்னு பார்க்குறாருன்னு தெரில. என்ன சார், ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் வந்தேன். ஓகே, ஒன்றும் இல்லை மேடம். என்ன வந்தாரு, ஏதோ பேசுறாரு, ஒன்றும் புரியல. சரி வாடி, நம்ம அந்த பக்கம் போவோம். ஓகே. இவரு ஏன் இப்படி பார்க்குறாரு? ஹே சீக்கிரம் வாடி காயு. ஒரு நிமிஷம். சாரி சார், நான் என்னதுன்னு வந்து இடிக்கல. நீங்கள் இடையில நிற்கிறத நான் பார்க்கல. இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. என் கனவுல வர அதே கண்ணு மாதிரி இருக்கே இது. ஒருவேளை நான் தேடின பொண்ணு இவதானா? இந்த கண்ணு கண்டிப்பா அதே கண்ணு தான். சார் சாரி சார், சாரி. காயு சார் நீங்க? சாரி காயு மேடம். ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நம்ம இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா காயு மேடம், ஆஃபீஸ் இல்லாமல்? அச்சோ, கண்டுபிடிச்சிட்டாரு போல இருக்கே. நான் தான் இவர் கூட வண்டி ஓட்டினேன்னு மட்டும் தெரிஞ்சது, கிழிஞ்சது. இந்த கண்ணு அன்னைக்கு, ஐயோ இது இல்லாமல் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கே. கனவுல மட்டும் இல்லாமல் நேர்லேயே பார்த்த மாதிரி ஃபீல் ஆகுதே. ஐயோ காயத்ரி, எனக்கு ரொம்ப நீ மர்மமாக இருக்க. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேதுடி. ஐயோ, இவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுமே. இதோ வந்துட்டேன் பிங்கி. சார் ஒரே நிமிஷம், ஃப்ரெண்டு கூப்பிட்றேன். ஒரே நிமிஷம் போயிட்டு வந்தேன் சார். கண்டிப்பாக ஏதோ மறைக்கிறா. ஏதாவது கேட்டால் உடனே டக்குன்னு ஓடி போயிடுறாளே. கண்டிப்பாக இவகிட்ட ஏதோ மர்மம் இருக்குது. அதை கண்டுபிடிக்காமல் விட போகிறதில்ல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீரீஸ் போயிட்டுருக்கு இல்லையா, இதே மாதிரி மூவிஸும் வந்து ஃபீட்பேக்ஸ் வரும். ஸோ அதையும் பாருங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காயத்ரி, நான் நினச்ச பொண்ணு நீ தான் நினைக்கிறேன் காயத்ரி. ஆனால் உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. என்னை ஏண்டி இப்படி கொள்கிற? கனலை வந்தது நீ தான் அப்படிங்கிறது இப்போ தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஆனால் உனக்கு அது தெரியாதுல்ல. நான் உன்னை திட்டிகிட்டே இருந்தங்கிட்டே என்னை பார்த்து பயந்து விட்றலடி. நீ நான் உன்னை விடமாட்டேன்டி. நான் தேடிட்டு வந்த பொண்ணு நீ தான். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. பக்கத்துலேயே நான் காதலிச்ச பொண்ணை வச்சுக்கிட்டு வேற எங்கெங்கேயோ தேடிட்டு வந்திருக்கேன் லடி. அங்கிருந்து போயிட்டு வந்துருவோன்னு பார்த்தா இவர் என்ன போகாம இதே இடத்துல அடிச்சு வச்ச மாதிரி நிற்கிறாரே. இங்கே நின்னோம்னா மாட்டிக்குவோம். நம்ம திரும்பி போயிடும். ஓய் இங்கே வா. என்னது ஓயா? நான் இப்படி இவ்வளோ நாள் டைம் வேஸ்ட் பண்ணதே தப்பாக போச்சு. நீ யாருன்னு தேடி நான் ஒரு வழி ஆயிட்டேன். இப்போ நீ பக்கத்தில் வந்து இந்த டைமையும் நான் வேஸ்ட் பண்ணேன்னா வேற யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிட்டாலோ இல்லை லவ் பண்ணி நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டாலோ என்னால் தாங்க முடியாதுடி. உன்னை விடவே மாட்டேடி. இவர் என்ன ஏன்னு கூப்பிட்றாரு? என்ன கூப்பிட்றாருல வேற யாராவது கூப்பிட்றாரான்னு தெரியலையே கடவுளே. சார் நீங்கள் என்னவா கூப்பிட்டீங்க? உன்னை தாண்டி கூப்பிட்டேன். இங்கே வா. எது டியா? ஐயோ, வரவ மீறி போறாரு. எனக்கு கோவம் வருது. நீங்க வேற யாராவது நினைச்சிட்டு என்ன கூப்பிட்டுருக்கீங்களான்னு தெரியல சார். அது நீ நினைச்சு தாண்டி கூப்பிட்டேன் என் காயு. எது 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 ஏன் காயுவா? சார் நீங்க பேசுறதே சரியில்லை. ஏதாவது ட்ரிங்க் பண்ணிட்டீங்களா? இனி உங்ககிட்ட பேசுறது தப்பா இருக்கும். நான் அந்த பக்கம் போறேன். நீங்க வேற யார் கூட பேசிட்டே இருங்க சார். எது வேற யார் கூட பேசிட்டு இருக்கிறதா? நான் ட்ரிங்க் பண்ணனா இல்லையான்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. இங்க வா. சார் என்ன தந்தேன் மிச்ச உயிரை என்ன விட்டுங்க சார். அப்படியெல்லாம் விட முடியாதுமா, பார்த்துக்கோ.
வருங்காலத்தை பார்த்துக்கோ. நீங்கள் ரொம்ப பண்ணுறது எனக்கு பிடிக்கல சார். எனக்கு கோவம் வரும், பார்த்துக்கோங்க. அப்படியா? பார்த்துக்கிறேன், கோவப்படு. சார் எனக்கு ரொம்ப கோவம் வரும். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, தேவையில்லாமல் சீண்டாதீங்க. ஓஹோ அப்படியா? டேய் முதல்ல கையிடு. ஏதோ போனால் போதும் முதலாளின்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பண்ணுறேன். இந்த வேலை எனக்கு இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. தேவையில்லாமல் என்னை தொட்ட நல்லா இருக்காது. கையிடுற முதல்ல. எடுக்க முடியாதுடி. இது டீயா? உனக்கு யார்டா அந்த பர்மிஷன் கொடுத்தது என்னை வாடி போடின்னு பேசுறதுக்கு? ஏதோ உரிமைப்பட்டவளை பேசுகிற மாதிரி பேசுகிறேன். நீ என்ன டீன்னு போட்டு பேசுறேன். என்ன உன்னோட பொண்டாட்டியாடா? ஆமாடி என் செல்ல குட்டி. அம்மா நீங்கள் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. இங்கே பார்த்துக்கோங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். தள்ளியா? ஓய், நீ என்னை வேணான்னு சொன்னாலும் நீ தான் என் பொண்டாட்டி, அதுதான் உண்மை. குடிச்சிட்டு பேசாதீங்க, போய் உங்கள் வேலையை பாருங்கள். நான் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன். நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க. சி, எல்லா பிள்ளைகளும் இப்படி தான் இருக்கானுங்க போல இருக்கு. பொறுக்கீங்க. இது இவன் கொஞ்சம் உத்தமனாக இருப்பான்னு நினச்சான். இவனும் குடிச்சனை குத்தி காமிச்சிட்டான் பாரு. ரொம்ப ரொம்ப மோசம். கிஸ் வேற பண்ணிட்டான். எனக்கு எரிச்சலாக வருது. எனக்கு தான் எந்த ஆம்பளை தொட்டாலும் பிடிக்காதே. இவன் எனக்கு கட்டி பிடிச்சி கிஸ் வேற பண்ணியிருக்கேன். இவனை நான் எதுவுமே பண்ணாமல் என்னண்ணா? சி, எனக்கு என்ன பிடிக்கல. போட்டி போ, எப்போ இருந்தாலும் நீ எனக்கு தாண்டி சொந்தம். மாமா இங்கே பாருங்க மாமா. சொல்லுமா, என்ன வேணும்? கட்டிக்க போகிறவளை பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு பொண்ணு வேணுமா இவனுக்கு? பொறம்புக்கு பொறுக்கி திமுற பாரு. கல்யாணம் பண்ணிக்க போகிற பக்கத்தில் வச்சுட்டு அதுவும் இதே பார்ட்டியில் வச்சுட்டு எனக்கு கிஸ் ஆட பண்ணுறேன். போட்டாங்க. என் நகை கூட அவள் மேலே பட்டது இல்லடி. சும்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா கடைசி நிமிஷம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பேசாமல் பொடி. சி, என்ன இப்படிலாம் பேசுகிறேன்? அந்த பொண்ணோட மனசில் நீ எவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கேன்னு தெரியாதடா. சும்மா அவளை கழட்டி விட்ட மாதிரி என்னை கழட்டி விட்டுறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உடப்புருக்கி. இப்போ வரைக்கும் அவள் மனசில் நான் எந்த ஆசை வளர்த்தலை. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நல்லா சொல்லவே இல்லை. வீட்டில் பேசுகிறத நினச்சிட்டு அவளும் மனசில் நினச்சிட்ருக்கா, அவ்வளோதான். ஆனால் என் மனசில் அவள் இல்லையே. அவளை ஏன் பிடிக்கலன்னு எனக்கு தெரியாது. என் மாமா பொண்ணா பிடிக்கும், ஆனால் கல்யாணம் பொண்ணா எனக்கு பிடிக்கல. அதுவும் ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணா எனக்கு அவளை நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஓடி. இந்த மாதிரி டைலாக்லாம் நான் எவ்வளவோ கேட்டிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாந்துருக்காங்க. நீ எல்லாம் ஒரு ஆள் படா. ஏய் பாருடி, நான் கட்டுற தாலி உன் கழுத்துக்கு தாண்டி வரும். வேற எவ்வளவையும் எடுத்து கூட பார்க்க மாட்டேன். திடீர்னு என்ன காதல்? போயா. காதல் எப்போ வரும், எப்படி வரும், யாருக்கு வரும்னு தெரியாதுடி. இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்த பொண்ணே நீ தாண்டி. போடி. ஆமாம், இவர் பெரிய ராமர் சீதையை தேடினாரு. போயா. ஏய் நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் ராமன் தாண்டி. எனக்கு ஏற்ற சீதை நீ தாண்டி. போடி. போடா போ. கனவு காணாதப்ப. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூடா, ஹேட் யூ. திரும்ப திரும்ப ஐ லவ் யூ டி. திரும்ப ஐ ஹேட் யூடா. எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். படா. உன்னை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியுது. ஐ நோ ஓனர் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஜாப்மா. போட்டாங்க வெங்காயம். உன்னோட செல்லத்தோட அழகே அழகு தான். மாமா, ஏ மாமா, திரும்புறானா பாரு. மாமா எவ்வளவு மணி நேரமா கூப்பிடுறீங்க பாருங்க. சொல்லு அனிதா, என்னாச்சு? பார்ட்டில நான் எப்படி இருக்கேன் நீங்க சொல்லவே இல்லையே மாமா. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. போமா. ஆமா என்ன லவ் பண்றானா? ஆனா அந்த பொண்ணு இப்படி வர்ணிக்கிறான் பாரு. ஒட்டி நின்று கேட்காம போடி. என்ன மாமா ஏதோ மைண்ட் வாய்ஸ்லயே பேசுறீங்க போல. அப்பல வந்து ரொம்ப அமைதியாவே இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். சரி வாங்க மாமா, கூப்பிடுறாங்க. இன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் இந்தியா கிளம்புறாங்க. நீ எங்கேயாவது போறியாம்மா? இல்லை மாமா, வீசா தான் கிடைக்கல. என் அம்மா அப்பாவும் கிளம்புறாங்க. நான் எப்படி மாமா? சரி நம்ம வீட்டுக்கு வந்துரு. பாரு பொம்பளை பிள்ளை எப்படி கூப்பிட்றாங்க. பொறுக்கி பையன் பாரு உன் பொறுக்கி தனத்தை பாருடா. என்னதான் திட்டிட்டு போன இல்லடி, அப்புறம் எதுக்கு நீ ஒளிஞ்சுன்னு கேட்குற? போடி. பொறுக்கி தனத்தை உனக்கே காமிக்கணும்ல, அதுக்காக தாண்டா நின்று கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ காயு, நீ ஏன் இவன் பண்ணுறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்? இது தப்புன்னு தெரியாதா? இந்த பொண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணிக்குவான். அவன் இருக்கிற வசதிக்கும் அந்தஸ்துக்கும் நம்மளால ஈரெடுத்து கூட பார்க்க மாட்டான். சும்மா அவன் ப்ளே பாயாக இருந்துட்டா சும்மா ஏமாத்துறாண்டி. வேணாண்டி, போயிடு. ஹலோ, நாங்களும் நல்லவங்க தான். சும்மா ஓவரா சீனை போடாதடி. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. இப்போதான் பார்த்தாராம், இப்போதான் என்ன லவ் பண்ணுறாராம். ஆனால் நான் என்ன மனசில் நினைக்கிறேன்னு தெரியுமா? ரொம்ப படத்தை பார்த்து கெட்டு போயிருக்க நீ. எனக்கு தெரியும்டி, நான் நல்லதா கெட்டதா என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். என் மாமா பொண்ணு மனசு கஷ்டப்படாமல் உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன், சரியா? பார்த்து அந்த பொண்ணு பாவம் ரொம்ப உங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் அவங்க மனசை கஷ்டப்படுத்திடாதீங்க. உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க. தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க. அடையப்பா, ரொம்ப தான் புருஷமாக இருக்கிறேன். போயா,
உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. என்னாச்சு மாமா, எதுக்கு சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சில விஷயங்களை நினச்சா சிரித்தேன். உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, உனக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, ரொம்ப அழகாக இருக்கே. அம்மாட்ட சொல்லி சுற்றி போட சொல்லு. ஐயோ மாமா, தேங்க்யூ. மாமாக்கு என் மேலே எவ்வளோ ஆசை இருந்தா அம்மா கிட்ட சொல்லி சுற்றி போட சொல்லுவாங்க. இப்போதான் எனக்கு மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்களோ. ஓ, சரிம்மா, நான் வந்த எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கேன். நீ வேறு யாராவது இருந்தால் அவங்க கூட போய் உன்னோட பார்ட்டி என்ஜாய் பண்ணு போ. உங்கள் கூட என்ஜாய் பண்ணலாம் வந்தால் போய் என்ஜாய் பண்ணுங்க மாமா. இப்படி தான் உங்களுக்கு புரியுமோ போங்க. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருப்பீங்களோ? என்னாச்சுமா, ஏன் யோசிக்கிற? ஒன்றும் இல்லை மாமா, உங்கள் கூட என்ஜாய் பண்ணலாம் வந்தேன். சரி பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே போய் என்ஜாய் பண்ணிக்கிறேன். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க மாமா, சும்மா வேலைன்னே பார்த்துட்டு இருக்காதீங்க. சரிம்மா, இந்த பொண்ணு எவ்வளோ ரொம்ப நல்ல பொண்ணு. ஐயோ, இந்த வீட்டில் இருக்க பெரியவங்க வேற அவன் மனசில் ஆசை வளர்த்தி விட்டுட்டாங்க. எப்படியாவது அவன் மனசு நோகாமல் எல்லாத்தையும் நல்லபடியாக செய்யணும். அதே மாதிரி காயத்ரியையும் கல்யாணம் பண்ணிக்கணும். இது மாமா என்னை பற்றி யோசிக்கிறாங்க, என்னை ரசிக்கிறாங்களோ? ஐயோ, எனக்கே வெக்கமாக வருது. சரி மாமா, நான் அந்த பக்கம் இருக்கேன். கண்டிப்பாக எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் மாமா கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவாங்கல்ல. யாருக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் அனிதாவுக்கும் கண்டிப்பாக ஒரு ஜோடி இருக்கும்ல. காயத்ரி கண்டிப்பாக ரகு கூட தான் சேரணும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜோடியும் சேருவாங்களா மாட்டாங்கிறது போக போக தான் தெரியும். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.